தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கல்யாணம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு 10 நாள் 20 நாள் கல்யாணம் பண்ணாலோ இல்லை 3-2 நாள் கல்யாணம் பண்ணாலோ பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பிறந்த வீட்டிலேருந்து பிறந்ததுலேருந்து வளர்ந்து படிப்பு எல்லாமே ஒரு வீட்டில் ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு பெண்மணி மறுவீடு போறேன் அப்படிங்கிற புகுந்த வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தன்னோட பிறந்த வீட்டை விட்டுட்டு அப்பா அம்மா சகோதரர் சகோதரிகள் சொந்தக்காரங்க எல்லாரையுமே விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய அந்த சோகம் உண்மையிலேயே பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாகியும் சரி அவங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அதை தாங்கிக்கவே முடியாது. பயங்கரமா அந்த டைம்ல அழுதுருவாங்க. பட் என்னதான் அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருந்தாலும் அந்த டைம் எல்லாராலையும் அழுகிறத பார்க்கும்போது நம்மளுக்கே அழுக வந்துடும். ஒரு கெஸ்டா நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் அங்க ஒரு மறு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க பெற்றோரை பார்த்து கட்டி பிடிச்சு அழுகும்போது நம்மளுக்கே நம்மள அறியாம நம்மளுக்கு பயங்கரமா அழுக வரும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அழுகக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது சௌந்தர்யா ரஜினிகாந்த் சமீபத்துல 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில அவங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா சடங்குகளும் 2வது திருமணமா இருந்தாலும் எல்லா சடங்குகளும் பண்ணாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், நலுங்கு வைக்கிறது, இது எல்லாமே பண்ணாங்க. ஸோ தாலி கட்டுற டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்களோட மனைவி லதா ரஜினிகாந்த் அவங்க பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அது அப்படியே திரும்பி பார்க்கும்போது இன்னொரு ஒரு மூலையில சௌந்தர்யாவோட அக்கா ஐஸ்வர்யா தனுஷும் பயங்கரமா அழுதுட்டாங்க. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட முதல் வாழ்க்கை, அதாவது சௌந்தர்யாவோட முதல் வாழ்க்கைக்கு முதல் கணவரோட இருக்கிற அந்த விஷயம் அவ்வளவா சந்தோஷமா அமையல. அது அப்படியே டைவர்ஸ் ஆனதால அந்த ஒரு தனிமையில அவங்களோட பையனோட இருந்தது அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு 2வது கல்யாணம் நடந்து அந்த தாலி கட்டுற டைம்ல இந்த வாழ்க்கையாவது அவளுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதாலதான் அவங்க அம்மாவும் சரி அவங்க அக்காவும் சரி பயங்கரமா அழுதுருக்காங்க. அப்ப என்னடா நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த டைம்ல அந்த தாலி கட்டுற டைம்ல ரொம்ப தைரியமா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். பட் இந்த சடங்குகள் எல்லாம் முடிச்சிட்டு மறுவீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது யாருமே அவ்வளவா ரியாக்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. பட் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சௌந்தர்யா ரஜினிகாந்தை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுட்டாராம். இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் ஆச்சு. அதாவது தாலி கட்டும் போது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அழுவாருன்னு பார்க்கும்போது இந்த மறுவீடு போகும்போது செம்ம இவ்வளோ அழுவுறாரே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆச்சு. இது வெளியில தெரிஞ்ச உடனே நம்ம சூப்பர் ஸ்டாரா அழுதுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாங்க அவர் எவ்வளவுதான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார்டமா இருந்தாலும் பர்சனல் லைஃப்ல அவர் ஒரு தகப்பன், அவரோட அப்பா தான். ஸோ என்னதான் அவங்க பொண்ணை இவ்வளோ ஒரு தைரியமா இவ்வளோ ஒரு பெரிய லெவலுக்கு வளர்த்திருந்தாலும் சாதாரண ஒரு மக்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல் வாழ்க்கை வெற்றிகரமா அமையல. 2வது வாழ்க்கை தன்னோட மகனோட தனியா இருக்கிற அந்த லைஃப் ரஜினிகாந்த் அவர்களும் சரி அவரோட மனைவி அவரோட கூட பிறந்தவங்களும் சரி அதை பார்த்திருந்ததாலதான் இவ்வளோ அவங்க மனம் முடிஞ்சு அந்த மனசுல அந்த பிரேக் டவுன் ஆகி அவங்க கண்ணீர் அந்த சந்தோஷம் சரி அந்த அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ல அவங்க டியர்ஸா வெளியில தான் சூப்பர் ஸ்டார் இந்த விஷயத்துல அழுதுருக்காருன்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சௌந்தர்யாக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையணும் அப்படிங்கிறதா. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரன் வேத், அதாவது சௌந்தர்யாவோட மகன் வேதுக்கு அடுத்து வேற எந்த விதமான ஒரு மென்டலி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அம்மா அப்பா வேத் இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரே பிரேயர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டாரோட மனசு மாதிரியே கண்டிப்பா அவங்களோட பொண்ணோட வாழ்க்கையும் நல்லபடியா அமையும். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் உங்க வீட்டுல உங்களோட சகோதரியோ இல்ல உங்களோட பொண்ணோ இந்த மாதிரி அழுது போகக்கூடிய சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எந்த டைம்ல ரொம்ப அழுதீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்